தன பண வருமானங்களுக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு சில பேருக்கு முன்னேற்றங்கள தடை ஏற்பட்டால் கூட முன்னேற்றங்களுக்கான சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகமாக வந்துட்டு இருக்கும். வீட்டை விட்டு வெளியில போறது, காணாமல் போறது, பெத்தவங்கள பத்தி தவறாக நினைக்கக்கூடிய, அப்பாவை பத்தி தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு சில தாறுமாறான எண்ணங்களும் தாறுமாறான சூழல்களும் இந்த தமிழ் புத்தாண்டில் அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மருத்துவ தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால உணவு ரீதியாக வகையில், உடல் ரீதியான வகையில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வணக்கம் சார். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் 2024 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்ற பொது பலனை ரொம்ப ஆசையாக அழகாக எங்களுக்காக சொன்னீங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ 12 ராசியில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு 2024 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் அரச யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால, அரச யோகத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால மிகப்பெரிய, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அனுமானிக்க முடியாத மிகப்பெரிய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சந்திக்கக்கூடிய, அரசியல் ரீதியான வகையில் மிக மிக உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் மேச ராசிக்கு அமையப் போகுது. ஜென்ம ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்றுக்கிறார் அப்படிங்கிறத விட, உச்சம் பெற்ற சூரிய பகவானோடு குரு பகவான் சேர்ந்து குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் பொழுது அரச யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கிறதுனால, அதாவது சாதாரண மனுஷனாக உள்ளவங்க கூட தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது அரசாட்சி பண்ணுற மாதிரி அதிகாரமான வகையில், ஆளுமையான வகையில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை மிக சிறப்பாகவே கொடுக்கும் தமிழ் புத்தாண்டு. அதே மாதிரி தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தன பண வருமானங்களுக்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் மிகப்பெரிய வீரியம் கிடைக்கக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, காரிய சித்தி கிடைக்கக்கூடிய, காரிய ஜெயம் கிடைக்கக்கூடிய, அந்த காரியத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய தன வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். சுக்கிர பகவான் பொதுவாகவே அடிப்படை தேவை அப்படிங்கிறத விட ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ஆடம்பர தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய, எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழலில் சுக்கிர பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வருடம் முழுவதும் உங்களுக்கு அருள் பாலிப்பார். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முன்னேற்றமான அமைப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு முன்னேற்றங்களை தடை ஏற்பட்டால் கூட முன்னேற்றங்களுக்கான சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகமாக வந்துட்டு இருக்கும். சுகஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவாக பெண்களுக்கான ஒரு வாய்ப்புகள், பெண்களுக்கான பெருமைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். உப ஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். எவ்வளவு பாதகங்கள் இருந்தால் கூட அந்த பாதகங்கள் தானாகவே விலகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களை கொடுப்பாரு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை அடியோடு விலக்கி வைக்கக்கூடிய தருணங்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே அதாவது சகோதர வகையில் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில சகோதர சகோதரிகள் ஒன்று கூடக்கூடிய நன்றான செய்திகளை இந்த வருஷம் முழுவதும் சந்திக்க முடியும். அதே மாதிரி அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மந்தநிலை இருந்துட்டு இருக்கும். மாணவர்களுக்கு நம்ம எவ்வளவு அறிவுரை சொன்னால் கூட அந்த அறிவுரை எதிர்மறையாக தெரியக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பு கொடுக்கும் பொழுது அந்த மாணவன் வீட்டை விட்டு வெளியில போறது, காணாமல் போறது, பெத்தவங்களை பத்தி தவறாக நினைக்கக்கூடிய, அப்பாவை பத்தி தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு சில தாறுமாறான எண்ணங்களும் தாறுமாறான சூழல்களும் இந்த தமிழ் புத்தாண்டில் அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேவையில்லாத உடல் தொந்தரவு, உணவு சம்பந்தப்பட்டவைகளை தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால, மருத்துவ தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால உணவு ரீதியாக வகையில், உடல் ரீதியான வகையில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் மருத்துவ செலவுகள் கொடுக்கறது, எந்த நோய்க்கு மருந்து எடுக்கிறோமோ அந்த மருந்துகள் மூலமாகவே மற்றொரு நோய் உருவாகக்கூடிய தேவையில்லாத எதிர்மறையான சூழல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, பெத்தவங்களை மதிக்கக்கூடிய விஷயங்கள்ல, அதாவது உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அந்த ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உன்னதமான கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாக மேசராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் அமையும். சார், ஆக மொத்தம் அப்ப இந்த வருடம், அதாவது 2024 தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு பாத்தீங்கன்னா பணவரவு ப்ளஸ் பலம் ரெண்டுமே கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லாயிருக்கும், என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? இல்லை, பரிகாரம் அப்படிங்கிறத விட மேசராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணினாலும் பண்ணாமல் இருந்தாலும் பண பலம் தன பலம் அதிகரிக்க போகுது, நல்லா தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையான விஷயம். இருந்தாலும் சுகஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கக்கூடியது. எவ்வளவு தான் உடற்பயிற்சி எடுத்தாலும், எவ்வளவு தான் நடைப்பயிற்சி எடுத்தாலும், எவ்வளவு தான் உங்களுக்கு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தால் கூட மன மகிழ்ச்சி இல்லாத
ஒரு சூழலில் தேவையில்லாத ஒரு புதிய நோய் தாக்கக்கூடிய அமைப்பில் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பொதுவாகவே மாந்தேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அல்லது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உணவு சம்மந்தப்பட்ட வகையில் அக்கறை எடுத்துக்கணும். உடல் சார்ந்த வகையில் நீங்கள் ஓரளவு அக்கறை எடுத்துக்கணும். அதே சமயம் மருந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய சின்ன சின்ன இன்னல்களை இன்பமயமாகவே தவிர்க்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி. மேஷராசிக்கான பலன்களை ரொம்ப எடுத்து சொன்னீங்க. ஸோ மேஷராசினியர்களே, சார் சொன்ன மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு நிறைய இருக்கும், பலம் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பார்த்து சில விஷயங்களை கவனமாக இருந்துக்கங்க.